மிகப்பெரிய அரசியல் மாற்றங்க. சுதந்திர இந்தியாவில் நீங்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த தேர்தலே இந்த 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னுதாரணமாக, அதாவது என்ன ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆரம்ப கட்டத்தில் திமுக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, மிகப்பெரிய பணபலம். அதை பிறகு ஒட்டுமொத்த மீடியாக்களை எந்த செய்தி வேணும் அவங்கள வர வைக்க முடியும், எந்த செய்தியும் தடுக்க முடியும். திமுக அணி தான் பலமான அணி, 26 கட்சி இருக்குது, அதில் கண்டிப்பாக வெல்ல போகிறாங்க அப்படின்னு. உள்ளுக்குள்ளேயே மிக தீவிரமாக விஜய்க்கு ஒரு பிரச்சாரம் நடந்துட்டாங்க. அது என்னன்னா, பேரன் பாட்டியை கூப்பிட்டு வரான். உள்ளே அனுப்பும்போது நாங்கள் நிற்கிறேன், அவன் நான் நிற்கிறத கவனிக்கல. அவன் உள்ள அனுப்பும்போதே சொல்கிறான் அந்த பாட்டிமா கிட்ட, அவங்க பாட்டிமா பாட்டி சொன்னோம் இல்லையோ, அப்படியே கோபமாக சொல்லிட்டே இருக்கு. அந்த எதுக்கு போடணும் சொன்னோம் இல்லையோன்னு, எப்பா போட்டுறேன் போப்பா, அதை இந்த நம்பர் தானே, இப்போ 6ஆம் நம்பர் விசில் தானே, போடுறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தாவேக்காக்கு வாக்களித்த வாக்காளர்கள் யார் அப்படின்ற போது அவர் மிக தெளிவாக சொன்னார், they are living in parallel universal. என்னன்னா தேர்தல் பிரச்சாரம் போகும்போது அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்க என்னென்னா மேலே சம்டைம்ஸ் விசில் அடிப்பாங்க. நான் 1-2 முறை அதை கவனிக்கல. என்னன்னா சரி ஏதோ விளையாட்டாக பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை பார்த்துட்டு தான் ஓடி விசில் அடிக்கிறாங்கன்றது அப்புறம் தான் நான் உணர்றேன். விஜய்க்கு ஓட்டு போட்டது ஒருத்தங்க இது லவ் டுடே பேட்சுன்னு தான், நிறைய பேட்ச் இருக்குன்றான். அடுத்து காதலுக்கு மரியாதை பேட்ச் இருக்கான், அதுக்கு அடுத்து கத்தி பேட்ச் இருக்கான், அடுத்து தெரி பேட்ச் இருக்கான், எப்போ அடுத்து லியோ பேட்ச் வரைக்கும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்றாரு. அந்த பாட்டியை கூட்டு வந்தவங்க அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போட வந்துருவாங்க. அவன் பாட்டி அவ்வளோ தொந்தரவு பண்ணி அமிச்சவன், அவனுக்கு கிட்டத்தட்ட நான் +1 +2 படிக்கலாம். அவன் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வருவான்ல. இப்போ விஜய் என்ன தவறுகள் பண்ணாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது, அவனுக்கு விஜய் தான் தெரியும். அவன் அவன் கத்தி விஜய், தெரி விஜய், லியோ விஜய் தான் பார்க்குறான். அவன் முதலமைச்சர் விஜய் ஒன்றும் பார்க்கல. அவனை வாழ்த்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சங்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சுந்தரம். வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க, அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவங்க, அதனால் இந்திய குடியுரிமை இல்லாமல் இருக்கிறவங்க ஓட்டு போட்டு 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் சிலர் இப்போ ஜாமீனில் கூட வெளியே வந்துட்டாங்கன்னு தகவல்கள்லாம் வருது. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கு? ஓசிஐ கார்டு, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அது அவங்க தான் தே கேன் இங்கே தங்கலாம். பட் ஆனால் அவங்க இந்திய பிரஜை கிடையாது, இந்திய குடியுரிமை பெற்றோர் கிடையாது. ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட் படி அவங்களுக்கு வாக்குரிமை என்பது கிடையாது. அப்போ அவங்க வாக்களிக்க முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தில் இப்போ இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து அதன் பிறகு அவர்கள் விமான நிலையம் செல்லும் போது அந்த கையில் இருந்த மையை வைத்து மட்டுமே அவர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு விசாரணையில் இவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததால் நான் கைது பண்ணணும்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இப்போ நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் கள்ள ஓட்டு போடவில்லை. அந்த வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது, அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு செலுத்தியது தவறு என்னும் பட்சத்தில் எஸ்ஏஆருக்கு பிறகு அவங்களுடைய வாக்கு அந்த பட்டியலில் இடம்பெற்றதுக்கு யார் காரணம்? முழுக்க அரசு தான் காரணம். நீங்கள் அதாவது இறந்து போனவர்கள், அதாவது அந்த தொகுதியிலிருந்து மாறி வேறு பகுதிக்கு குடியேறுவர்கள், இப்படி பல்வேறு நபர்களை நினைக்கும் போது இவர்கள் அந்த பகுதியில் இருப்பதாக நீங்கள் ஒத்துக்கொண்டு அவங்க வாக்காளர் பட்டியலை சேர்த்துருக்கீங்க. சரி, இப்போ அரசு அவங்க காவல்துறை தரப்புல அந்த சட்ட ரீதியான ஒரு நிலைமை என்னன்னா, தவறுதாக சேர்க்கப்பட்டாலும் உங்களுக்கு உரிமை இல்லை என்று தெரிந்த பிறகு, உங்களுக்கு அந்த அனுமதி இல்லை என்பது தெரிந்த பிறகு நீங்கள் வாக்களித்து தவறு, அப்படி தவறுன்றத என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க வாக்களிக்காம இருந்திருக்கணும். ரெண்டாவது, அப்படியே தவறுதலாக உங்க பெயர் வாக்காளர் பட்டியல் இருந்ததுன்னா ஃபார்ம் 7ல நீங்க அதை டிலீட் பண்றதுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்றது சட்ட நிலைமை. ஆனா இதை 2 விதமா நீங்க பார்க்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா,
அவர்கள் வாக்களித்தார்கள். சரி, கைது செய்யக்கூடிய அளவுக்கு அது குற்றம் கிடையாது, கள்ள வாக்குன்றது கிடையாது. அவர்கள் வாக்கு இருக்குது, வாக்களிச்சாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது வந்து நடைமுறையில். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கைது செய்யப்பட்ட ஒரு பெண்மணி சென்னை விமான நிலையத்தில் வராங்க பெங்களூர் போகிறதுக்காக. ஏன்னா கணவர் பெங்களூருக்காக, கணவர் இந்தியன் பிரஜை, அவர் இங்கே தான் இருந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி அவங்க வந்து இங்கே குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வந்து வீடு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, கணவர் வீடு. அந்த வீட்டில் தான் அவங்க குடியிருந்தாங்க. அதனால அந்த வாக்குரிமை அங்கே இருந்தது. அவங்க வாக்குரிமை செலுத்திட்டாங்க. சரி, செலுத்திட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இக்னோரன்ஸ் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து அவங்களுக்கு அது தவறுன்றது தெரியவில்லை. ஆனால் சட்டம் ஏற்றுக்காது. எனக்கு இப்படி சட்டம் இருக்கிறதே தெரியாதுங்க, இது தவறுன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னால் அந்த சட்டம் வந்து ஏற்றுக்காது. ஆனால் அவர்கள் அதை வந்து என்ன பண்ணாங்க, வாக்கு இருக்குன்றதுனால வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துட்டாங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டுக்கு கைது செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். கைது செய்வது என்பது கடைசி பட்சமாக ஒரு விசாரணை, அந்த விசாரணை கைது செய்தால்தான், இவர்கள் கைது செய்து கஸ்டடி எடுத்தால் மட்டும்தான் சில உண்மைகளை, சில வந்து ஆவணங்களை, சில பொருட்களை மீட்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் தான் கைது என்பதே வந்து அவசியம். ஆனால் இப்படியான வழக்குகளில் கைது என்னத்துன்னு கேட்குறேன். நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம், அவர்கள் சம்மன் கூப்பிட்டு விசாரிக்கலாம். விசாரித்த பிறகு உண்மையிலே வந்து அந்த தவறுகள் நடந்ததுன்னா நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம், வழக்கு அவங்க சந்திக்க போகிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் நீங்கள் கைது செய்கிறதுனால அதனுடைய பின்விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏற்கனவே குடியுரிமை பெற்ற அந்த நாட்டில் மீண்டும் அங்கே செல்லும்போது பல்வேறு சட்ட சிக்கல்களை உருவாக்கும். ஈழத்தமிழர்கள் தான் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட வந்து இந்த பெண்மணி வழக்கு எடுத்து பார்த்தாலே 22 வருடமாக அவங்க வந்து அந்த இந்த நாட்டில் வந்து வசிக்கிற பெண்மணி. ஃப்ளைட்டேராக போகும்போது தான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி இது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க போக வேண்டிய பயணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம் வந்து. ஆமாம். இப்போ என்ன அடுத்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்போ இந்த வழக்கு முடியாமல் அவங்க வந்து வெளிநாடு பயணமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போ அதை கண்டிப்பாக வந்து அவங்க பாஸ்போர்ட் வந்து முடக்கியிருப்பாங்க. பாஸ்போர்ட் வந்து முடக்கப்பட்டிருக்கும். பாஸ்போர்ட் முடக்கப்பட்டால் உங்களால் இந்த வந்து உள்நாட்டை தவிர வேறு எங்கேயும் வெளிநாட்டுக்கு பயண முடியாது. இப்போ வழக்கு நிலுவையில் இருக்கும்போது என்னென்னா ரீஇஷ்யூஸோ இல்லை விசாஸோ வந்து கிடைக்கிறதுல பெரிய கஷ்டங்கள் இருக்குது. என்னென்னா அடுத்து அந்த அத்தாரிட்டி, அவங்க அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வழக்கை முடிச்சுட்டு வாங்க, முடிச்சுட்டு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து திருப்பி தர முடியும், நாங்கள் புதுசான ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கறது, இப்படியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஆகவே இப்போ என்ன அவங்க கட்டாயம்னா பெரும் பொருளாதார இழப்பு, மன உளைச்சல், அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பெண்மணி கணவர் வந்து பெங்களூரில் இருக்காரு, அவர் கூட பார்க்கறது தான் அந்த அம்மா சென்னை அந்த விமானத்துக்கு வராங்க. இப்போ பாருங்கள், அந்த குடும்பமே வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு மாபெரும் பாதகங்கள் செய்த கிரேவ் அஃபென்ஸ் என்று செய்யக்கூடிய நபர்கள்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர்களுடைய நலனுக்கு எதிராகவே தமிழ்நாட்டில் பல்வேறு குழுக்கள் வந்து கட்சிகளும் செயல்படுகின்றன. அந்த குழுக்களுடைய வந்து செயல்பாடு தான் எல்லாமே ஈழத்தமிழ் என்பாலே என்று வந்து அவங்க மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தாலும் பூதாகரமாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இது போன்ற ஈடுபடும் நபர்கள் என்ற தோற்றத்தை வந்து இவங்க வந்து ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. இது மாதிரி அவங்க குடியுரிமை பெற்ற நாடுகளில் என்ன சிக்கல் வரும்? இப்போ இங்கே எல்லா வழக்குகளையும் முடிச்சுட்டு அவங்க அங்கே போகிறாங்கன்னா கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே குடியுரிமை பெற்ற நாடுகளில் வழக்கு இங்கே முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த நாடுகள், ஏன்னா குற்றம் வந்து அந்த நாட்டுக்குள்ளே நடந்தால் தான் அவங்க அதை வந்து ரொம்ப வந்து கவனமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இங்கே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கிலே தண்டனை பெற்ற முருகன் தண்டனை காலம் முடிந்த பிறகு, விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் இலங்கைக்கு போயிருக்காரு. இப்போ அங்கே என்ன அவருக்கு பிரச்சனை? அந்த குற்றம் என்பது அந்த நாட்டிலே சம்பந்தப்படாத, அந்த நிலத்தில் நடக்காத பட்சத்தில் வேறு ஒரு நாட்டில் நடந்து அங்கே வந்து அந்த வழக்கு முடிக்கப்பட்டது என்றால் அவங்களுக்கு இந்த வந்து அவங்களுடைய சொந்த நாட்டில் அவர் அதாவது அவர் குடியுரிமை பெற்ற நாட்டில் எந்த விதமான சட்ட சிக்கலும் வர வாய்ப்புகள் இல்லை. திரும்ப அரசியலுக்கு வந்துட்டோம்னா, இப்போ இவங்க வந்து ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு வந்து ஒரு ஓட்டை போடணும், இப்படி ஒரு சிக்கலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறாங்க வந்து. ரெண்டாவது, இவங்க இவ்வளோ சிரமப்பட்டு வந்து தம்ம அபிமான ஆட்களுக்கு ஓட்டு போட்டு நினச்சிருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது வந்து. பெரும்பான்மையானவர்கள் வந்து குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக இது வரைக்கும் சமூக வலைதளங்கள் பதிவுகளை நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் ஆதரவோடு தான் இருந்தாங்க வந்து. ஆனால் சமீப காலமாக அவங்க ஒரு விஜய் ஆதரவும் எடுக்கிறாங்க. இல்லை, இது ஒரு அசம்ஷனில் தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க முதல்ல ஒரு நிலைப்பாட்டு கூட எடுத்திருக்கலாம். ஆனால் தேர்தல் அன்னைக்கு என்ன மனோநிலையில் இருந்தாங்கன்றதை நமக்கு வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து படி வந்து அவர்கள் பெரும்பாலும் வந்து நாம் தமிழர் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அது எப்படின்னா வந்து திராவிட கட்சிக்கு எதிராக அவர்கள் நாம் தமிழர் வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த தேர்தல் களத்தில் விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி அதுவும் களத்தில் இருந்த தொட்டு
நீங்க வந்து உறுதியா அந்த வந்து இவங்க இன்னாருங்க வந்து இவங்க தான் அவங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஆதரிச்சுலாம் செய்தி போட்டிருப்பாங்க. ஆனா அதை வச்சுட்டு மட்டும் உடனே இவங்க அந்த இதுதான் போட்டிருப்பாங்கன்னு நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் 2 தேர்தல் இருக்கீங்க, போன தேர்தல் நின்றீங்க, இந்த தேர்தலையும் வந்து சென்னை அண்ணா நகரில் நீங்கள் போட்டியிட்டீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து. இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஒரு மாறுது வந்து முன்னாடி அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருந்தாங்க, தேவைக்கு ஆதரவாக மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு வந்து. நீங்கள் தேர்தலுக்கு ஒரு வாக்கு சேகரிக்க போகும்போது இதை உணர்ந்தீங்களா வந்து? உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? மிகப்பெரிய அரசியல் மாற்றங்க. சுதந்திர இந்தியாவில் நீங்க வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த தேர்தலே இந்த 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னுதாரணமா, அதாவது என்ன ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து களத்தில் வந்து தொடர்ந்து பிரச்சாரம். எங்களது வந்து தனித்து போட்டியிட்ட தொட்டு அவர் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை போன்ற சில வந்து வேட்பாளர்கள் முதல்ல வந்து அறிவிச்சிட்டாங்க. அவங்க தான் வேட்பாளர்னு சொல்லி வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போது நாங்கள் கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து நான் வந்து களத்தில் வந்து வேலை செய்கிறேன். தேர்தல் அறிவிப்புக்கு வந்த பிறகு தீவிரமான வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட மிக தீவிரமாக நான் 40 நாள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டதில்லை. ஆரம்ப கட்டத்தில் வந்து திமுக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, மிகப்பெரிய பணபலம். அதை பிறகு வந்து ஒட்டுமொத்த வந்து மீடியாக்களை எந்த செய்தி வேணும் அவங்கள வர வைக்க முடியும், எந்த செய்தியும் தடுக்க முடியும். அப்போது என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. திமுக அணி தான் பலமான அணி, 26 கட்சி இருக்குது, அதில் வந்து கண்டிப்பாக வந்து வெல்ல போகிறாங்க அப்படின்னு. அப்போ தான் விஜய் வந்து என்னென்னா வந்து விஜய் மீதான அந்த கரூர் சம்பவம், அந்த வடு கொஞ்சம் மறைய ஆரம்பித்து அவர் வந்து களத்துக்கு வர ஆரம்பித்த நேரம். அதில் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள வேட்பாளர் எந்த கட்சியும் சேராத சூழ்நிலை, வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் வேட்பாளர் போட வேண்டிய சூழ்நிலை. அதுலையும் போட்டாலும் 234 களத்தில் இவங்களால எப்படி வந்து வேலை செய்ய முடியும்? ஏன்னா இருபெரும் திராவிட கட்சிகள், கிட்டத்தட்ட 5 தேர்தலை பார்த்த நாங்கள், இப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே மிக தீவிரமா விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சாரம் நடந்துட்டாங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4.5 கோடி வந்து வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு 4.5 கோடி வாக்காளர்ல எனக்கு தெரியும், நான் என்னுடைய மதிப்பீட்டுப்படி கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி வாக்காளர்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தினம் அவர்கள் வந்து செய்தியை வந்து பார்க்குறாங்க. அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அல்காரிதம் எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்ட்டு. அப்போ அந்த 3.5 கோடி மக்கள் தினமும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அவர்கள் வந்து என்னென்னா வந்து அதை வந்து ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இதுதான் உண்மை போகுது அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், இந்த தாவேக்காக்கு வாக்களித்த வாக்காளர்கள் யார் அப்படின்ற போது அவர் மிக தெளிவாக சொன்னார், தே ஆர் லிவிங் இன் பேரலல் யூனிவர்சல். அதுதான் உண்மை. களத்துக்கும் கள நிலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் வேறொரு உலகத்தில் வந்து பயணித்தவர்கள் அவர்கள். இப்போ இன்ஸ்டாகிராமில் வரதும் ஃபேஸ்புக்கில் வரதும் மற்ற சமூக வலைதளங்களில் வரதும் மட்டுமே வந்து உண்மை என்பது நம்பினாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை பார்த்து அவர்களுக்குள்ளே வந்து என்னென்னா விஜய் என்ற பெரிய பிம்பம். அந்த பிம்பம் என்னென்னா வந்து அது என்னென்னா இண்டிவிஜுவலாக போய் அவர் வந்து கனெக்ட் ஆகிறார். விஜய் என்பவர் எமோஷ்னலாக இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொருத்தரோடையும், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த கனெக்ஷனோ இப்படி ஒரு ஆரவாரமோ வந்து எழுச்சியோ நடைபெற்றிருக்கிறது என்பது இந்த 2 திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, மற்ற எந்த கட்சிக்குமே வந்து தெரியல. களத்தில் இருக்கிற நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, வழக்கம் போல் கள அரசியல், நேர டோர் டு டோர் கேன்வாஸு, பிரச்சாரங்கள், துண்டறிக்கை கொடுப்பது, பொதுக்கூட்டம் நடத்துவது, மக்களிடம் சென்று பேசுவது, இதுதான் நம்மளை வந்து கொண்டு போய் நம்ம வெற்றியை சேர்க்கும்னு சொல்லி நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 18ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 23 தேர்தல், 18ஆம் தேதி வரைக்கும், 21 தான் வந்து கடைசி வந்து தேர்தல் பிரச்சார நாள். 18 வரைக்கும் வந்து என்னன்னா எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. விஜய் என்பது அவரு நிற்கிறாரு, ஒரு இளைஞர்கள் வந்து பெரிய கூட்டம் வருது, அவர் போகிற இடத்துலலாம் பல்லாயிரக்கணக்கான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் வருது, அவர் ஒரு பெரிய சக்தியாக இருக்கான்றதும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் அடுத்த கட்டமாக ஆளுங்கட்சியாக மாற போகிறார்ன்ற அளவுக்கு எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. அப்படியான வந்து ஒரு சூழ்நிலை தான். அது வரைக்கும் அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம், இல்லை அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம், இவங்க இது இன்னார் ஆதரிப்பாங்களா, இன்னார் எதிர்ப்பாங்க, இப்படியான பேச்சுவார்த்தைலாம். 18, 19 பிறகு தான் வந்து சூழ்நிலையும் அப்படியே மாறுது. ஏன்னா அதை நான் கண்கூட பார்க்குறேன்.
கொண்டு போய் ஒரு 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 5 பெண்கள் உட்காந்துருக்காங்க. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த ஒரு பெண்கள்கிட்ட நான் முதல்ல என்னுடைய துண்டறிக்கையை கொடுக்க கூட இல்லை. இது எடுத்து 2 திராவிட கட்சிகளுமே தொடர்ந்து வாய்ப்பு தருங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து 2 பெண்கள் விஜய் கட்சியான்னு கேட்டாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, இது ஏதோ உள்ள ஏதோ நடக்குது. இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மக்கள் வெறும் தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டும் பார்த்து இவர் நல்லா பெரிய கூட்டமா வந்தாருங்க, இவர் வின் பண்ணிடுவார் போல்த, இவர் நிறைய வந்து காசு கொடுக்குறாரு, இப்படியான ஒரு தேர்வு கிடையாது. இதை தாண்டி ஏதோ நடக்குதுன்றது அப்போதான் நான் வந்து முடிவு பண்ணேன். இதை நான் என்ன பண்றேன்னா வந்து அப்போ பேசினேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் முன்னாள் அமைச்சர், அவரு என்கிட்ட பேசும்போதே நான் சொல்றேன், சார் இது ஒரு பெரிய ஒரு இது, எங்க போனாலும் இப்படி ஒரு டாக் வருது சார். அதுவும் சிறுவார, அதாவது என்னன்னா தேர்தல் பிரச்சாரம் போகும்போது அங்க இருக்கிற வந்து சின்ன சின்ன பசங்க என்னன்னா வந்து மேல இருந்து சம்டைம்ஸ் விசில் அடிப்பாங்க. நான் 1-2 முறை வந்து அதை கவனிக்கல. என்னன்னா சரி ஏதோ விளையாட்டா பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை பார்த்துட்டு தான் ஓடி வந்து விசில் அடிக்கிறாங்கன்றத அப்புறம் தான் நான் வந்து உணர்றேன். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு அதை தாக்கம். அதான் அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி சார் பெரிய தாக்கம் இருக்கும் பொழுது ஒழுங்கா கணிக்க முடியல. ஆனா என்னன்னா வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆமா விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்றது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து மாற்றம் வேணும் மட்டும் தான் சொல்றாங்க சார். ஆனா வந்து இவருக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து இவர் வந்து 20% வருவார் போதுனா அவர் வந்து நம்பவே இல்லை. அட சங்கர், என்ன சங்கர் நீ வந்து அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு சார், வரும் சார் அப்படின்னீங்கன்னா எனக்கு களத்துல இருக்கிறதோட சொல்றேன், சிட்டியில குறைந்தபட்சம் 20 தாண்டுவாரு, அது ரூரல்லனா குறையலாம் சார் அப்படின்னா. ஆனா அந்த நான் என்ன இப்போ அப்புறம் தான் வந்து என்னன்னா பல்வேறு கணக்குகள் வந்து வர ஆரம்பிது. இல்ல அவர் வந்து 10 சீட்டு தான் வாங்குவாரு, 12 சீட் தான் வாங்குவாரு. அப்புறம் இந்த பர்சன்டேஜ் 20 வாங்கினா விட அது கன்வெர்ட் ஆகாது, சீட்டா கன்வெர்ட் ஆகாது, தேர்ட் ஃபோர்ஸா வந்து நிற்பாரு. இப்படியான வந்து பல தேர்தல் முடிஞ்சு அதன் பிறகு பல்வேறு இடங்கள்ல இருந்து ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. எனக்கு பல இடத்துல கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க மதுரை, வாணியம்பாடி, கடலூர்னு எல்லா இடத்துலையும் கேட்குறேன். அவன் நண்பர்கள், தெரிஞ்ச உறவினர்கள், கட்சி எல்லாரும் சொல்றாங்க, என்னுடைய மனைவி போய் அங்கே ஓட்டு போட்டாங்க, என்னுடைய மகன் வந்து ஓட்டு போட்டாங்க. அது இல்லாமல் நான் தேர்தல் அன்னைக்கு வந்து நானே பார்க்குறேன், எங்கள் கீழ்ப்பாக்கத்தில் மாதா கோயில் பூத்தில் அங்கே பார்க்கும்போது ஒரு பேரன் பாட்டியை கூப்பிட்டு வரான். உள்ளே அனுப்பும்போது நாங்கள் நிற்கிறேன், அவன் நான் நிற்கிறத கவனிக்கல. அவன் உள்ள அனுப்பும்போதே சொல்கிறான் அந்த பாட்டிமா கிட்ட, பாட்டிமா பாட்டி சொன்னோம் இல்லையோ அப்படியே கோபமாக சொல்லிட்டாரு. அந்த எதுக்கு போடணும் சொன்னோம் இல்லையோன்னு, ஏப்பா போட்டுறேன் போப்பா, அதை இந்த நம்பர் தானே, இப்போ 6ஆம் நம்பர் விசில் தானே போடுறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு பிறகு அப்போ எவ்வளோ வீரியமாக மக்கள் வந்து அந்த விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்றத முடிவோடு இருந்திருக்காங்கன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த 10 நாள் எண்ணிக்கைக்கும் தேர்தலுக்கும் 10 நாள் இடைவெளி இல்லையா, அதில் நிறைய தகவல்கள் இருக்கு. அப்போது நாம் வந்து என்ன நினைக்கிறோம், அப்போ கூட வந்து என்னென்னா மிக அதிகபட்சமாக விஜய் ஒரு 40 தொகுதிகள் வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு கணிப்பாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து தேர்தல் பிரச்சாரம் என்பது முறையை முற்றிலுமாக மாற்றி அமைத்த முதல் தேர்தல் தான். இனிமேல் வருங்காலங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது நீங்கள் வந்து சாதாரண இந்த கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் கேம்பெயினிங் கண்டிப்பாக செல்லுபடியாகாது. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ தாவேக்கா பண்ண மாதிரி வந்து அவர் ஜெகதீஷோடைய அந்த ரூட்டு, அப்புறம் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன், இது போன்ற மிகப்பெரிய நீங்கள் வந்து ஒரு அமைப்பை வச்சுருந்தாதான் உங்களால் தேர்தலே நீங்கள் வந்து உள்ள களத்தில் நிற்க முடியும்னு எனக்கு தோணுது. 2 விஷயங்களை வந்து உடைச்சிருக்கு இந்த தேர்தல். ஒன்று வந்து ஜாதி ரீதியாக வாக்களிக்கும் முறையை வந்து உடைச்சி எறிஞ்சிருக்கு. பல தொகுதிகளில் பல ஜாதி ரொம்ப பலமாக நம்பின பல வேட்பாளர்கள், மந்திரிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னா பணபலம். மாறி மாறி வாக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த, அதாவது 18ஆம் தேதி வந்து அந்த 18ஆம் தேதி பிறகு 21 அந்த 3 நாளில் தமிழ்நாடு முழுக்க, நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசும்போதே நான் சொன்னேன், எங்களுடைய கட்சி பொதுக்கூட்டத்தில் 20ஆம் தேதி அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்எஸ்கே நகரில். அப்போ நான் வந்து ஓப்பன் மேடையில் நான் சொன்னேன், நான் காலையிலேருந்து பல்வேறு தகவல்கள் நான் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து திமுக அதிமுக மாறி மாறி பணம் கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்கள் நடவடிக்கை, தேர்தல் ஆணையம் அதாவது தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை காலை 10 மணிக்கு நான் வந்து மறியல் பண்ணுவேன்னு சொல்லி நான் எச்சரிக்கை விடுத்தேன் அந்த பொதுக்கூட்டத்திலே. நான் எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் நான் எங்க பொதுக்கூட்டம் நடத்தணும் அந்த வட்டத்துல கிட்டத்தட்ட 11 வாகனங்கள் இரவு 11 மணிக்கு வருது, அந்த பண பட்டுவாடா தடுக்கணும் அப்படின்றதுக்காக. 2வது விஷயம், இந்த பண பலத்தை உடைச்சிட்டாங்க. இந்த தேர்தல் என்பது பணத்தை நம்பி வாக்காளர் பணம் கொடுத்தால்
மிக எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் இனி கனவுல கூட எண்ணுங்க. பணம் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் சொல்றேன், 16 தேர்தல், அப்புறம் வந்து 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல் வரை பணம் வாங்கிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது மனசாட்சிப்படி கான்சியஸா வந்து அவங்க வந்து ஓட்டு போடணும்னு ஒரு உறுத்தல் இருந்து மக்கள்கிட்ட. ஆனால் இந்த தேர்தலில் தான் பணம் வாங்கலாம், ஒன்றும் அது வந்து அவங்க உழைச்சி அவங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய வந்து தொழில் நடத்தி அதில் வந்த வருமானத்துல இருந்து கொடுக்கல, கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி நம்ம வந்து நம்ம விருப்பப்படி ஓட்டு போடலாம் அப்படி என்று தீர்மானித்து பணத்தை வாங்கி கொண்டு தாவேகாக்கு போட்டதுனால தான் விஜய் இன்னைக்கு ஆச்சு. பணம் வாங்கி அத்தனை பேரும் அவர்கள் அதை கட்டுப்பட்டு போட்டிருந்தாங்கன்னா இது திமுக இல்ல அதிமுக. அதை உடைத்தது வந்து இந்த தேர்தல். ரெண்டு விஷயம், தேர்தல் என்பது இந்த கன்வென்ஷனல் வந்து பிரச்சாரம் என்பதையும் உடைச்சது, ஜாதியை உடைச்சது. ஆனா மதத்தை உடைக்க முடியல. அதை நான் சொல்றேன், மதத்தை மட்டும் உடைக்க முடியல. சிறுபான்மை சமூகம் தொடர்ந்து இன்னும் வந்து பயந்து போய், பாஜக பயந்து போய் தொடர்ந்து சிறுபான்மை சமூகம் வேறு வழியின்றி, நான் வந்து இவங்களை வந்து ரொம்ப விரும்பிலாம் திமுக ஆதரிக்கலாம். அவங்க பல இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஏங்க நாங்கன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறோம், வேற வழி இல்லைங்க, அவங்கள எதுக்குறதுனா நாங்கள் வந்து இவங்க திமுக தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி காலத்தின் கட்டாயம் இஸ்லாமிய சமூகம் மட்டும் திமுக நின்னது. வருங்கால அரசியல் இனி எப்படி போகும் அப்படின்றதுக்கு இது இந்த தேர்தல் தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் சிலர் வந்து இன்னும் அந்த இவிஎம் மிஷின் மேல ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது இவிஎம் மிஷின் மேல வந்து பல்வேறு இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, தொடர்ந்து பல தேர்தலில் வந்து குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா என்னன்னா வந்து ஒரு மாஸ் ஸ்கேல்ல நீங்க வந்து அதுல வந்து தவறுகள் வந்து பண்ண முடியாது. இப்போ கூட ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்க இவிஎம் மிஷின்ல வந்து அந்த விவிபேடு, இந்த மிஷின் விவிபேட்ல என்ன கவுண்ட் பண்ணீங்கன்னா சில இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதுக்காக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா விவிபேட், அதனால தான் நான் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க விவிபேடை கவுண்ட் பண்ணு, மிஷின் அந்த வாக்கை கவுண்ட் பண்ணும்போது அந்த விவிபேட்டில் வர அந்த கவுண்டிங்கையும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அது ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸும் அதை பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் ஒரு சாம்பிள், ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சாம்பிள் நாங்கள் எடுத்து எண்ணி பார்க்குறோம் அப்படின்றது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவிஎம் மிஷினால் வந்து ஒரு மாஸ், நீங்கள் என்னென்னா அதுக்கு வந்து அந்த கடைநிலை ஊழியர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து தேர்தல் கமிஷனுடைய உயர் அதிகாரி வரைக்கும் நீங்கள் கொள்ளிடாகும். அது வாய்ப்பு இல்லை, அப்படி மாசா பண்ண முடியாது. சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்கு, அதை வந்து மறுக்க முடியாது. அது மாதிரி ஒரு வேட்பாளராக நீங்கள் தேர்தல் களத்தில் நின்னவராக வந்து தேர்தல் கமிஷனோட நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? மிக மிக மோசமான ஒரு தேர்தல் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம். நான் அதான் சொன்னேன், வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நான் முதல்ல போட்டதே வந்து தேர்தல் சடங்கு துவங்கியது. நாங்கள் தேர்தல் விதிமுறைகள் இதான், இதை வந்து நாங்கள் செயல்படுத்துகிற மாதிரி நடிக்கிறது மட்டும்தான். ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு போடுவாங்க. அந்த ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ரோட்டில் நின்று எங்கேயாவது போகிற வர அந்த வண்டிகளை மறிக்கிறது மட்டும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நம்ம பேசுனது தான். பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு எந்த முயற்சி இருக்காது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுது. நான் வந்து சொல்லும்போது இந்த தகவல் சொல்லி அவங்க போகிறதுக்குள்ளேயே வந்து அங்கெல்லாம் முடிச்சு போயிட்டான் பாட்டினேன். அப்போது நான் திருப்பி ஒன்று சொல்ல, சார் பொதுவாக சொல்லாதீங்க சார், எந்த நேரம் எந்த இடம் இவங்க. அப்போ அவன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் போது, வாங்க சத்யா நகரில் 3வது தெருவில் நான் இன்னைக்கு காலையில் 7லேருந்து 7:30 பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் வருவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அதாவது ரேண்டமாக இந்த பகுதியில் பணம் தராங்கன்னு சொன்னால் எங்களால் பிடிக்க முடியாது. அந்த நேரம், அந்த குறிப்பிட்ட இடம், இதெல்லாம் ஸ்பின் பாயிண்ட்டாக சொன்னால் தான் நாங்கள் போக முடியும். இது ஒரு தேர்தல் ஆணையமாங்க. இதுக்காக இவ்வளோ கோடி செலவு, இவ்வளோ வாகனங்கள், இவ்வளோ மேன் பவர். நீங்கள் சாதாரணமாக தெரியுது. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போதே வந்து, அதாவது அந்த இப்போ உள்ள லீ கிளப்புக்கு பின்னாடி சத்யா நகர், அது வந்து இந்த வட்டத்தில் வருது, அதில் போகும்போதே நான் பார்க்குறேன் ஒரு கட்சி வந்து கொடுக்குது, என்னுடைய வாகனம் உள்ள நுழைஞ்சுன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்போது என் கூட வந்து நம்ம வந்து தம்பிகள் சொல்கிறாங்க, அண்ணே அந்த மாதிரி அவன் கொடுக்குறான், அவனை வந்து பிடிக்கணுன்ட்டாங்க. நாங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கும்போதே அவன் வந்து இடத்த வேலை பண்ணிட்டு ஓட்டான். இப்போது நான் சாதாரணமாக போகும்போதே என்னால் வந்து அவனை பிடிக்க முடியும் போது, இவ்வளோ அதிகாரம், இவ்வளோ காவல்துறை, துணை இராணுவப்படை, சிஆர்பிஎஃப் கூட வச்சுக்கிட்டு இவங்களால செய்யணுன்ற மனசு கிடையாதுங்க, வேற ஒன்றும் கிடையாது. தடுக்கணுன்ற மனசே கிடையாது. கடமை ஆற்றுவது போல் கணக்கு காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் அவங்களோட திட்டம். மக்களாக தன்னெழுச்சியாக அந்த விஷயத்தை முறியடிச்சாங்க, பணத்தை வாங்கிட்டாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி ஓட்டு போட்டாங்க. இவர்களால் எந்த பிரயோஜனம் கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து செயலற்று போய்
எந்த விதத்திலையும் வந்து அந்த களத்துல அவங்களால எந்த பணியுமே செய்யல. உங்களுக்கு என்னன்னா வந்து நான் சொல்றேன், இந்த அவருடைய இப்போ தேர்தல் பணியாளர்கள் நான் குறை சொல்ல. இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா நானே பாவம் ரொம்ப பரிதாபப்பட்டேன். நைட்டு 12 மணி இருக்கு 1 மணி இருக்குலாம் வந்து வேலை செஞ்சிருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ வந்து வேலைகள் அதுல ஒரு தேர்தல் நடத்துவது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இந்த கண்காணிப்பு குழுக்கள்கிட்ட எதுவுமே செய்ய மாட்டாங்க. தகவல் கொடுத்தா கூட இவங்க போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம். அவங்க சின்ன சிட்டி உள்ளே இவங்க நான் அங்க சொல்லிட்டு வரணும், இங்க சொல்லணும். ஒரு டிரைவர் இப்ப சாப்பிட போயிட்டாரு 1 மணி நேரம் ஆகும் சார்னு சொல்றான். நீங்க இதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? இப்படி ஒரு ஆணை. திரும்ப தேர்தலுக்கு வந்துட்டோம்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா விஜய் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார். வாங்குறப்ப ஏற்கனவே இருக்கிற திமுக அதிமுக கட்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகளை எடுப்பாரு. ஆனால் சீமான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவரால் வாக்குகள் எடுக்க முடியாது. அது சித்தாந்த ரீதியான இளைஞர்கள், அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால மற்ற கட்சிகள்லேருந்து தான் வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க வந்து. ஆனால் தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, ஒரு 4% தான் வாங்கியிருக்கு வந்து. என்ன காரணம் நினைக்கிறீங்க முக்கியமாக? எங்க இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஒரு கட்சியை நோக்கி வந்து அலை அடிக்கும்போது, அலை என்பதோட சொல்ல முடியாது, அது வந்து பேரலையாக இருந்தது இந்த முறை. அவர் மெஜாரிட்டி தான் வாங்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட்டாக வந்து பர்சன்டேஜ் எடுத்ததும் அவர் தான். 1,72,00,000 வாக்குகளை வாங்கினதும் விஜய் அவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது பிற கட்சியோட வாக்கு சதவீதம் குறைவது இயல்பு தான். எங்களுடைய கோர் ஓட் பேங்கை நாங்கள் தக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து என்னென்னா எங்களுக்கு இதுவரை வாக்களித்த இளைஞருடைய வாக்குகள் கொஞ்சம் வந்து திசை திரும்பி இருக்குதுன்றதே நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக பின்னடைவு தான். இந்த தேவைகள், அதாவது தற்சார்பு பொருளாதாரம், இந்த தமிழ் நிலத்தை தாயகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழால் ஒன்றுபடுவோம், இப்படியான எங்களுடைய முழக்கங்கள் எதுவுமே வந்து காலத்துக்கு நிற்கும். இந்த தேவைகள் இருக்கிற வரை வந்து கட்சியினுடைய வளர்ச்சி என்பது நீங்கள் சில நேரங்களில் இப்போ இதே மாதிரி ஒரு அலை திருப்பி வந்து விஜய்க்கு வரவே வராது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே சொன்னது, அதாவது சின்ன சின்ன பெண்களும் முதல் முறை வாக்காளர்கள் எல்லாமே சொன்னது, இந்த நீ ஏன் அங்கிள் ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்றது. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த வாய்ப்பு 100% வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கிற 4.5 கோடி வாக்காளர்களையும் திருப்திப்படுத்தும் அளவுக்கு ஆட்சி நடத்துவது என்பது ரொம்ப கடினம். அப்படியான சூழ்நிலையில அந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு அடுத்த தேர்தலில் இதே மாதிரி ஒரு அலையெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த சூழ்நிலையில வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக செயல்படும் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் வலுவாக வந்து நாம் தமிழர் கட்சி, சிபி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இது போன்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் வந்து அரசியல் கட்சிகள் என்றுமே வந்து எழுச்சி பெறுவதற்கான பெரும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். கடந்த 60 வருஷமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிமுக திமுக அப்படி மாறி மாறி தான் வந்துட்டு இருந்தது, 2 பெரிய கட்சிகள். ஸோ நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு ஒரு 3வது கட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதிமுக திமுக பிடிக்காதவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போல இருந்தது. மும்முனை போட்டி அப்படின்னு இருந்தது. அது இப்போ 4 முனை போட்டி ஆயிடுச்சு. வந்து விஜய் ஒரு பெரிய கட்சியாக வந்துட்டாரு. தொடர்ந்து நம்ம தமிழ்நாடோட அரசியல் போக்கு எப்படி இருக்கும்? இல்லை, இனிமேல் வந்து 4 முனை போட்டிலாம் இருக்காது. ஏன்னா அதிமுக என்பது கிட்டத்தட்ட வந்து அது வந்து பிளவுபட்டு அது தன்னுடைய அந்தஸ்துலேருந்து பல மடங்கு கீழே இறங்கிடுச்சு. அதனால் வந்து இப்போ வந்து இனி எதிர்காலத்தில் வந்து திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இது 3க்குமான போட்டியாக தான் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. அதிமுக வந்து இரட்டை இலை, அந்த பழைய பாசம், அந்த பழைய வாக்காளர்கள் தான் இன்னும் இருக்காங்க தவிர, இது இன்னும் காலங்கள் போக போக இந்த புதிய தலைமுறை வர. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டது ஒருத்தன் சொன்னா இது லவ் டுடே பேட்சுன்னா, நிறைய பேட்ச் இருக்குன்றான். அடுத்து வந்து காதலுக்கு மரியாதை பேட்ச் இருக்கான், அதுக்கு அடுத்து வந்து கத்தி பேட்ச் இருக்கான், அடுத்து தெரி பேட்ச் இருக்கான், எப்போ அடுத்து லியோ பேட்ச் வரைக்கும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்றாரு. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. என்னையா சொல்றேனே, இல்லப்பா இது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் அவர் ஓட்டு போட்டிருக்கு. நீ வந்து அவர் வந்து 2025 வரைக்கும் படம் நடிச்சிட்டாரு. இப்போ அந்தந்த பேட்ச் வந்து அவனுக்கு வாக்கு வரும்போது 2012 இருந்து அவன் வந்து தெரியோ இல்லை கத்தியோ பார்த்துருந்தா அவன் வந்து அவனுக்கு 30ல் வந்து வாக்குரிமை வரும்போது அவன் நேரம் வந்து அங்கதான் போவான் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லும்போது, இது காமெடியா இருந்தாலும் எனக்குள்ள என்னதுன்னா அது கண்டிப்பா வந்து இது கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த பாட்டியை கூட்டு வந்தவங்க அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போட வந்துருவாங்க. அவன் பாட்டி அவ்வளோ தொந்தரவு பண்ணி அமிச்சவன், அவனுக்கு கிட்டத்தட்ட நான் +1 +2 படிக்கலாம். அவன் கண்டிப்பா அடுத்த வாட்டி வருவான்ல. இப்ப விஜய் என்ன தவறுகள் பண்ணாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது, அவனுக்கு விஜய் தான் தெரியும். அவன் வந்து அவன் கத்தி விஜய், தெரி விஜய், லியோ விஜய் தான் பாக்குறான். அவன் முதலமைச்சர் விஜய் ஒன்றும் பார்க்கல. அவனை
விஜய் என்பது தமிழ்நாடு அரசியல மிக உறுதியாக இடம்பெற்ற ஒரு அரசியல் சக்தி. திமுக ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அரசியல் சக்தி. அதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி. அதிமுக என்பது இன்னும் குறைந்தபட்சம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக என்பதே வந்து ரொம்ப சரிஞ்சு போய் உருக்குலைஞ்சு போயிடும் தான் என்னுடைய கணிப்பு. அது வந்து அதனுடைய ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாலே தெரியுது, அது மீண்டும் எழுச்சி கொண்டு வருவதற்கான தலைமையும் இல்லை, அங்க வந்து அதுக்கான அந்த தத்துவமும் கிடையாது. ஆகவே இந்த இனி 4 முனை என்பது கிடையாது, 3 முனை தான். இதுல நான் சொன்ன மாதிரி இந்த தமிழர்களுடைய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் எங்களை போன்ற வந்து இயக்கங்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பாக எழுச்சி என்பது உண்டு. அது ஒவ்வொரு இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ விஜய் வரலன்னா ஒட்டு மொத்தமா அரசியலை என் கையில தான் இருந்திருக்கும். இந்த மாற்று என்பது நாங்க இருந்திருப்போம். விஜய் எடுத்துட்டு பாருங்களேன், திமுக அதிமுக வெறுத்து போய் வேணான்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்ட அவங்களுடைய சாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? அந்த அளவுக்கு நான் சொல்ல, விஜய்க்கு போட்ட அத்தனை பேரும் எனக்கு போடுவாங்க சொல்ல, ஆனால் பெரும்பான்மை வாக்குகள் நாம் வந்திருக்கும். அதுதான் சொல்லிடுறேன். ஒரு காலகட்டத்திலையும் வந்து சில செட்பேக்ஸ் வரலாம், பட் ஆனால் வந்து இந்த மாதிரி தத்துவார்த்த ரீதியாக இயங்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பா நிற்கும். அந்த நம்பிக்கை தான் வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும். நம்மளோட கட்சிக்கு வாக்கு சதம் குறைஞ்சது பத்தினா சில செய்திகள் வருது. வந்து குறிப்பா வந்து சீமான் வந்து கொஞ்சம் மனத்தளவு வந்துட்டாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. ஒரு வீடியோ வருது வந்து மறுசீரமைப்பு தேவைதானே. அது உங்களுக்கு என்னன்னா வாக்கு சதம் குறைஞ்சது மட்டும் இல்லாம மிக தீவிரமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிறு நகரங்களையும் பிரச்சாரம் செய்த ஒரே தலைவர் வந்து கட்சியினுடைய தலைவர் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்போ என்னன்னா நீங்க பாருங்க, விஜய் பிரச்சாரம் செய்த மாவட்டங்கள் ரொம்ப குறைவு, நேரங்கள் ரொம்ப குறைவு. மற்ற தலைவர்களுடைய வந்து இப்போ சிஎம் வந்து மு.க. ஸ்டாலின் பண்ணார்னா அவருக்கு அளிக்கப்பட்ட வசதிகள் ஏறலாம். உடனே அனுமதி கிடைக்கும், பெரும் பொருளாதாரம் இருக்கு, படையை திரட்டலாம், காவல்துறை அவருக்கு கையில் வச்சிருந்தாரு, அவருக்கான வசதிகள் எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் காவல்துறை மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா வசதியும் இருந்து. ஆனால் அந்த மாதிரியான வசதிகள் பெரும்பான்மை இல்லாமல் தொடர்ந்து வந்து பல மணி நேரம் வந்து கடும் வெயிலில் பிரச்சாரம் பண்ணது அவர் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனால் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பிரச்சார யுக்திகள் மாறிவிட்டன. அப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு இயக்கங்களும் என்னன்னா தங்களுடைய அமைப்பு ரீதியான மாற்றங்களை, அமைப்பு ரீதியான வலுவடைய எப்படியே ரொம்ப கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அவர் அண்ணன் சீமான் அதுதான் வந்து அடுத்த கட்டமா வந்து செய்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால சோர்ந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். என்னைக்குமே வந்து இவ்வளவு மாபெரும் ஒரு பிரச்சாரம், பெரிய எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு தலைகீழான வந்து முடிவுகள் வரும்போது அது கண்டிப்பா சில நேரங்கள், சில நாட்கள் அது சோர்ந்து போறதுன்றது என்னன்னா சில நாட்கள், சில மணி நேரங்கள் தான் இருக்கும். அதை தாண்டி அவர் வந்து பேரெழுச்சியா வந்து செயல்பாடுகள் இருக்குங்கிறது தான் எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதே மாதிரி வந்து கட்சியினுடைய சீரமைப்பு பல்வேறு தளங்களில், பல்வேறு மட்டங்களிலே கட்சியை வந்து சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மறுசீரமைப்பு வந்து, அதாவது உண்மையாக கட்சிக்கு உழைக்கக்கூடிய நபர்கள், களத்திலே வந்து தினந்தோறும் செயல்படக்கூடிய நபர்கள், மேம்பாக்காக கட்சியில வந்து போய் சும்மா ஒரே ஒரு பேனர் வச்சுட்டு அந்த பேனர் முன்னாடி நின்று போட்டோ எடுத்து உடனே அமைச்சுக்கலாம், நான் தான் இங்க, என்னை தவிர யாரும் வேலை செய்யல. ஆனா அதை பத்தி கவலையப்படாம ஒரு 10 பேர் வந்து தன்னிச்சையா வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவனும் கவனத்துக்கு வராமல் போயிருப்பான். ஸோ அந்த மாதிரி நபர்கள் கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கான முயற்சியில தான் சீமான் அவர்கள் ஈடுபடுவார்ன்றது எங்களுடைய பெரும் நம்பிக்கை. சினிமாலேருந்து வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றது எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்கன்னா கூட அது எம்ஜிஆரோட தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து கமலஹாசன் வந்தார், விஜய் ஒரு 10% வரைக்கும் வாங்கினார். கமலஹாசன் ஒரு ரொம்ப குறைவாக தான் வாங்க முடிஞ்சது. வந்து வேற சில நடிகர்கள் வந்தாங்க. வந்து யாராலையுமே சாதிக்க முடியாத ஒன்று விஜய் சாதிச்சிட்டார். இல்லை, விஜயுடைய சாதனை பெரிய சாதனைங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை வந்து யாரும் வந்து மறுத்து பேச முடியாது. அவர் என்னன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவர் கம்பேர் பண்ணது சிரஞ்சீவி கூட தான் கம்பேர் பண்ணார். சிரஞ்சீவி வராத கூட்டமா, சிரஞ்சீவி இதே மாதிரி தான் 2 எலெக்ஷன் நின்னாரு, 2 தொகுதியில் நின்னாரு, அவர் ஒரு தொகுதியில் தோத்தாரு. இப்போ மிகப்பெரிய இதை மாதிரி 2 மடங்கு கூட்டம் வந்தது, அவரால் வந்து வெற்றி பெற முடியல. ஆனா இவங்க ஒரு விஷயத்த வந்து கணிக்க தவறிட்டாங்க. விஜய் என்பது அதாவது இளைஞர்களோட மட்டுமல்ல, பெண்கள் மத்தியிலும் ரொம்ப வந்து எமோஷ்னலா வந்து நான் சொன்ன மாதிரி தான். என்னன்னா நீங்க வந்து எம்ஜிஆர் மக்களோட அப்படியே ரொம்ப தொடர்புல ஒரு விதமான உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு. அது
எம்ஜிஆர் என்ன பண்ணாலும் தவறு பண்ணாலும் மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அவர் தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் கூட அதிகமான அதே மாதிரி உணர்வுபூர்வமான தொடர்பில் இருந்தது வந்து அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு அடுத்து இந்த 2 தலைவர்களுக்கு அடுத்து மிக வந்து உணர்வுபூர்வமாக அந்த மக்களுடைய அடிமனது வரைக்கும் இடம்பெற்றிருந்த ஒரே தலைவர் வந்து விஜய். அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். நான் தான் சொல்றேனே, உங்களுக்கு பெண்கள் வந்து தங்களுடைய வந்து உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், இப்படி எல்லாருக்குமே இவங்களா போன் பண்ணி இந்த ஒரு வாட்டி அவருக்கு போடுங்க, விஜய் அண்ணாவுக்கு போடுங்க, விஜய்க்கு வந்து போடுங்க, அவர் வந்து கண்டிப்பா அவர் ஒரு நல்ல மாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர்களே தேர்தல் அதாவது தாவேக்கா தொண்டெல்லாம் சும்மா வீட்டுக்குள்ளே இவங்க அந்த பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி வந்து மக்களோட மக்களாக வந்து கொஞ்சம் வந்து இணக்கமாக அவர்களுடைய உணர்வோடு வந்து கலந்த வந்து விஜய் அவர்கள் என்பதை மறுத்தால் அரசியல் புரியாதவர்கள் என்று அர்த்தம். நன்றி, 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 வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.